தேவியை பார்த்து சொல்றாராம், ராமநாமாங்கிதேதம் பஷ்யதேவி அங்கலேகம், நீ மகாபாகியசாலின்னு சொல்லி தேவியை சொல்றாளாம். தேவி சொல்றாளாம், நீ தான் பாக்கியசாலின்னு என்ன சொல்லணும். 10 வருஷம் 10 மாசமா இங்க இருக்கேன், நாதா நாதான்னு கதறின்னு இருக்கேன். என்னை யாரும் எனக்கு இங்க ஆஸ்வாசப்படுத்துறதுக்கு யாரும் இல்லை. ஒழுங்கா ஆகாரம் கிடையாது, தூக்கம் கிடையாது. ராமர் அன்னைக்கு போனார், அவர் உயிரோட இருக்காரா இல்லையானே தெரியாது. உண்மையாவே 10 மாசம் முன்னாடி மாரீச்சன் கூப்பிட்டா ராமர் போனார், அவ்வளவுதான். அவர் அது உண்மையாவே ராமர் காலமாயிட்டாரா இல்ல மாயான்னு கூட சொல்றதுக்கு யாரும் சொல்லல. அதனால அப்படி இருந்த நிலையில இருக்கிற நானு கதறின்னு இருக்கேன், என்ன போய் மகாபாகியன்னு சொல்றிய ஆஞ்சநேயா அப்படின்னு கேட்ட உடனே ஆஞ்சநேய சுவாமி சொல்ற, உண்மையாவே நீங்க பாக்கியசாலி தான். ஏன்னா சுலுக்கு போட்டுக்கணும்னு தீர்மானம் பண்ணின நீங்க நேத்திக்கு சுலுக்கு போட்டிருந்தேன்னா என்ன இருக்கும். அந்த சுலுக்கு போட்டுக்கணும்னு நினைச்ச உங்களுக்கு இன்னைக்கு தானே தோணுது சுலுக்கு போட்டுக்கணும்னு. பகவான் நல்லவர்களுக்கு கஷ்டம் கொடுப்பார், ஆனா அந்த கஷ்டம் கொடுத்துட்டு சரியான ஆசாமியை அனுப்பிச்சிருவாராம் காப்பாத்துறதுக்கு. ஏன்னா கஷ்டத்தை அவரால் போக்கவே முடியாது, அனுபவம் தான், அனுபவிச்சுதான் போக்கணும். நல்ல மழை பெய்யறதுன்னா மழை பெய்யதான் பெய்யும். நீ நல்லவனா இருந்தேன்னா அழகான ஒரு கொடையை கொண்டு வந்து கொடுப்பாரு உனக்கு, மழை உண்மையில படாது. அப்படிதான் இப்படி எல்லாம் நல்லவர்களுக்கு பகவான் என்ன பண்ணுவார்னா கஷ்டத்தோட சேர்ந்து சௌக்கியத்தையும் கொடுப்பது போல, அந்த கஷ்ட நிவாரணத்துக்குள்ள விஷயத்தையும் தயார் பண்ணுவது போல ஆஞ்சநேய சுவாமிய இந்த சமயம்